அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சமீபத்தில் எண்ணற்ற இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு காணொளி. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் அருகாமையில் உள்ள நெம்மேலி கிராமம், விழுந்தாமவடி, வடுகச்சேரி, பெரியதும்பூர், சின்னத்தும்பூர், திருப்புலை அருகாமையில் கோடியனூர் கிராமங்கள், வேதான அருகாமையில் தகட்டூர், வலிவுல அருகாமையில் ஆதமங்கலம், கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்குள் ஒரு 9 கிராமங்களில் குடிசை வீடுகளிலிருந்து தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு விழிப்புணர்வு என்னவென்றால், இந்த கோடை காலங்களில் ஆடி மாத காற்று மிக வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் வயல்களில் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்தி கொளுத்தி விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வீடு அருகாமையில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அருகாமையில் உள்ள குப்பைகளை கொளுத்தி தீயினை மூட்டி அந்த கொளுத்தி குப்பையை அப்புறப்படுத்துகிறார்கள். அதன் காரணமாக என்னவென்றால், ஆடி மாத காற்று மற்றும் கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருப்பதனால் அந்த காற்று பறந்து குடிசை வீடுகளை பற்றி தீ விபத்து ஏற்படுகிறது. ஆகையால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு எண்ணற்ற இடங்கள் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் என்னவென்றால், குறைஞ்சபட்சம் மக்கள் தண்ணீர் வசதியோடு அந்த குப்பைகளை கொளுத்தி விட்டு அது அணைந்த பிறகு அந்த தண்ணீரை ஊற்றி அணைத்தால் மிக நன்றாக இருக்கும். அதாவது தீயை அணைப்பதற்கு எண்ணற்ற உபகரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பவில்லை. டிசிபி பவுடர் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, டிசிபி, இவ்வளதெல்லாம் உபகரணங்கள் தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடியது இருக்குது. ஆனால் கிராமப்புறங்களில் குறைந்தபட்சம் தண்ணீர் குடங்களில் இல்லை பாத்திரங்களில் தண்ணீர் அருகாமையில் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த குப்பைகளை அணைந்த பிறகு தண்ணீரில் போட்டு அணைத்து விட்டால் மிக நன்றாக இருக்கும். கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் நிறைய இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் அருள் நந்தவனம் அறக்கட்டளை சார்பாக ஒரு விழிப்புணர்வு காணொலியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். மக்கள் கேட்டுக்கொண்டு தயவு செஞ்சு பாதுகாப்பு உபகரணங்களோடு தீ எரிந்தால் அதை தண்ணீரை விட்டு அணைக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு எம்ஆர்பி வைத்தியநாதன், அருள் நந்தவனம் அறக்கட்டளை, திருக்கோவிலை, நாகப்பட்டினம் மாவட்டம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.